ஹரக்கட்டாவை விடுவிப்பதற்காக இடம்பெற்ற மிக பெரும் சதி திட்டத்திலே இப்போது மிக பெரும் அரசியல்வாதிகள், அதுவும் ரணிலினுடைய சாம்ராஜ்யமே அழிகின்ற அளவிற்கு மிக பெரும் அரசியல் தலைகள் எல்லாம் இப்போது உருள ஆரம்பித்திருக்கின்றது. ஹெர்பி என்று சொல்லப்படும் பாதாள உலக குழுவின் தலைவர் ஒருவர் வழங்கிய வாக்கு மூலம் இப்போது மிக பெரும் தலைகள், அரசியல் முதலைகள் எல்லாம் சிக்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. மேலும் தயாஸ்ரீ ஜெயசேகர ஜனாதிபதி நிதியத்திலிருந்து செய்த மிக பெரும் மோசடி அம்பலமாகி இருக்கின்றது. மிக விரைவிலே அவர் தொடர்பான வழக்கும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த ஹரக்கட்டா கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார். இந்த ஹரக்கட்டாவை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது விடுவிக்க வேண்டும் என்று இடம்பெற்ற ஒரு ஒப்பந்தம் தான் இப்போது பெரும் பேசுபொருளாக மாறி விஜயதாச ராஜபக்ச, முன்னாள் நீதியமைச்சர், முன்னாள் சிறைச்சாலைகள் விவகாரங்கள் அமைச்சர் மற்றும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைச்சர் என்று பலதரப்பட்ட அமைச்சு பதவிகளை வகித்து வந்த விஜயதாச ராஜபக்சவினுடைய மகன் ரஹித நிர்மல் ராஜபக்ச மற்றும் இந்த சஜித் பிரேமதாசருடைய கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஹொரணை பகுதி அமைப்பாளராக செயற்பட்டு வந்த சரித அபயசிங்க மற்றும் அருண ஸ்ரீ சதுரங்க என்று சொல்லப்படுகின்ற நபர் எல்லோருமே கைது செய்யப்பட்டு சிறை அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எதிர்வருகின்ற 3ஆம் திகதி வரையிலே அவர்கள் சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஏன் சிறையிலே வைக்கப்பட்டார்கள் என்றால், ஹரக்கட்டாவினுடைய மனைவியோடு டீல் பேசி இருக்கின்றார்களாம். அதாவது ஹரக்கட்டாவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு, அவரை குற்றத்தில் அல்லது விசாரணையிலிருந்து தப்பச் செய்வதற்கெல்லாம் பல டீல் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ஹரக்கட்டாவினுடைய மனைவி மதுவந்தியோடு இடம்பெற்றிருக்கின்ற டீல் என்றுதான் பேசப்பட்டிருந்தது. இதிலே கிட்டத்தட்ட 120 மில்லியன்கள் வரையிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எனவே இந்த பணத்திற்கு என்ன ஆனது என்ற அடிப்படையில் பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான் நேற்றைய தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றத்திற்கு அறிக்கை ஒன்று இது சார்ந்து சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இந்த அறிக்கையிலே தான் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் மாத்திரமல்ல, பெரும் பெரும் தலைகள் எல்லாம் உருள ஆரம்பித்திருக்கின்றது. அதுவும் ரணிலினுடைய அரசியல் வாழ்க்கையை அதாவது ரணில் விக்ரமசிங்க கட்டி உருவாக்கிய சாம்ராஜ்யமே இப்போது ஆட்டம் காண ஆரம்பித்திருக்கின்றது. இந்த சிஐடி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்ற அந்த அறிக்கையிலே என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, ஹெர்பி, அதாவது ஹேரத் என்று சொல்லப்படுகின்ற ஹெர்பி கைது செய்யப்பட்டு அவரிடம் பெறப்பட்ட வாக்கு மூலம்தான் இந்த அறிக்கையாக நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹெர்பி என்று சொல்லப்படுகின்ற நபர் யார் என்று பார்க்கின்ற போது, பாதாள உலக குழு செயற்பாடுகளில் ஈடுபட்டவர், இந்த ஹரக்கட்டாவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். இவர்தான் இந்த டீலிங், அதாவது இடம்பெற்ற அந்த ஒப்பந்தம் அல்லது ஹரக்கட்டாவை வெளியே கொண்டு வருவதற்காக பணம் கேட்கப்பட்டிருந்த ஹரக்கட்டாவுடைய மனைவியிடம் அந்த ஒப்பந்தத்தை முன்னின்று செயற்படுத்தியவராம். ஹரக்கட்டாவுடைய மனைவியும் இந்த ஹெர்பியும் ஒருபுறம், இன்னும் ஒரு புறம் விஜயதாச ராஜபக்சவுடைய மகனான ரஹித ராஜபக்ச மற்றும் இந்த சரித அபயசிங்க என்று சொல்லப்படுகிற நபர், இப்படித்தான் இந்த ஒப்பந்தம் இடம்பெற்றிருக்கிறது. இதிலே மிக முக்கியமான பகுதி நிலையை வகித்த ஹெர்பி தான் இப்போது வாக்குமூலம், ஹேரத் என்று சொல்லப்படுகிற ஹெர்பி தான் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அத்தனை உண்மைகளையும் கக்கி இருக்கின்றார். இந்த உண்மைகளிலே வெளிவந்திருக்கின்ற பெயர் விவரங்கள் தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக அவர் ஒன்றொன்றாக அந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இந்த ஒப்பந்தமானது குறிப்பாக துபாய்க்கு இந்த 3 பேரும் சென்றிருக்கின்றார்கள். இந்த ரஹித ராஜபக்ச, இந்த சரித அபயசிங்க மற்றும் அருண ஸ்ரீ சதுரங்க என்று சொல்லப்படுகின்ற 3 பேருமே துபாய்க்கு சென்றிருக்கின்றார்களாம். துபாய்க்கு சென்ற பின்னர் தான் இந்த ஹரக்கட்டானுடைய மனைவியோடு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. இதிலே முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய்கள் அல்ல 300 மில்லியன்கள் கேட்டிருக்கின்றார்கள். அதாவது 3000 லட்சம் ரூபாய்கள் 300 மில்லியன்கள் கேட்கப்பட்டதாக, முதல் 50 கோடி 500 மில்லியன்கள் கேட்கப்பட்டு பின்னர் அது 300 மில்லியன்களுக்கு வந்திருக்கின்றது. ஆனால் கொடுக்கப்பட்டது 120 மில்லியன்கள், 12 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம். இது எப்படி கேட்கப்பட்ட என்ற போது ஒரு அச்சுறுத்தல் ஒன்றை கொடுத்திருக்கின்றார்கள் இவர்கள் தரப்பில். அதாவது ரஹித ராஜபக்ச தரப்பு ஹரக்கட்டாவுடைய மனைவிக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் கேட்கின்ற பணத்தையோ அல்லது இந்த இதற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் பாதாள உலக குழுவின் தலைவனான மாகந்துர மதுசுக்கு என்ன நடந்ததோ அதுதான் ஹரக்கட்டாவுக்கும் நடக்கும் என்ற எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த மாகந்துர மதுசுக்கு என்ன நடந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். கோட்டா ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதன் பின்னர் 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அவர் நடுத்தெருவிலே வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த மாகந்துர மதுஸ். ஆனால் சொல்லப்பட்டது அவருடைய போதைப் பொருளை மீட்கச் சென்ற போது
போது அவருக்கு ஆதரவாக வந்த குழு போலீசார் மீது துப்பாக்கி தாக்குதலை நடத்துகின்ற போது பதிலுக்கு போலீசார் தாக்குதலை நடத்தியதிலே தான் இந்த மாகந்துர மது சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதற்குள்ளே ஒரு குளறுபடியே இருக்கின்றது. உண்மையொன்றை வெளியே சொல்லிவிட்டார் என்பதற்காக பெரும் தலைகளை காப்பாற்றுவதற்காக அந்த மாகந்துர மது சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் அல்லது என்கவுண்டர் செய்யப்பட்டார் போலீசாரால் என்பதுதான் மிக மிக உண்மைத்தன்மை கொண்ட தகவல். ஆனால் அதனை மூடி மறைப்பதற்காக வேறு காரணங்களை எல்லாம் சொல்லியிருந்தார்கள் இந்த போலீசார். அப்போது கோட்டா ஜனாதிபதியாக இருந்த காலகட்டம் அதை எச்சரிக்கையாக கொடுத்திருக்கின்றாராம் இந்த ரஹித ராஜபக்ச ஹரக்கட்டானுடைய மனைவிக்கு. இந்த மாகந்துர மதுசுக்கு நடந்தது என்னவென்று எல்லோருக்கும் தெரியும், அதுதான் உன் கணவருக்கும் நடக்கும் என்ற எச்சரிக்கை கொடுத்த பின்புதான் இந்த ஒப்பந்தத்தை பேசியிருக்கின்றார்கள், இந்த டீலை பேசியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஹரக்கட்டாவை சிறையிலே அவருடைய உயிருக்கு உத்தரவாதத்தை வழங்குவதற்காக, அவரை சிறைக்குள்ளே பாதுகாப்பதற்கும் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்றால் அப்போதைய போலீஸ் மா அதிபராக இருந்த தேசப்பந்து தென்னக்கோனுக்கு 50 மில்லியன் ரூபாய்கள் கொடுக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் பேசப்பட்டிருக்கின்றது. காரணம், இந்த மாகந்துர மதுசை போன்று அவரையும் சுட்டுக் கொள்ளக்கூடாது என்றால் அவருக்கு 50 மில்லியன் ரூபாய்கள் கொடுக்க வேண்டும். அதேபோன்று அவருடைய அந்த 3 மாதங்களுக்குள்ளே அவருடைய தடுப்பு காவல் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றால் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய செயலாளர், ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்கவுக்கு 50 மில்லியன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தம் பேசப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவருக்கு நேரடியாக அந்த ஒப்பந்த பணத்தை கொடுக்க முடியாது. மாறாக அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய பிரதான ஆலோசகரும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமாக இருந்த சாகல ரத்நாயக்க ஊடாகத்தான் இந்த பணம் கொடுக்கப்படும் என்பதை அங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார்களாம். இந்த இடத்திலே ஒப்பந்தம் பேசுகின்ற போது இப்போது வாக்குமூலம் கொடுத்த ஹர்பியும் இருந்திருக்கின்றார். அவருடைய வாக்குமூலம் தான் இப்போது பல புலனாய்வு ஊடகங்கள், சிங்கள புலனாய்வு ஊடகங்கள் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றது. அதோடு ஐபிசி தமிழ் ஊடகத்திலும் இந்த செய்தியை பார்க்க கிடைத்திருந்தது. எனவே இந்த சமன் ஏக்கநாயக்கவுக்கு செல்ல வேண்டிய பணம் இந்த சாகல ரத்நாயக்க ஊடாக செல்லும் என்ற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த விடயங்கள் சார்ந்து அவரை வெளியே கொண்டு வந்து வேறொரு சிறைச்சாலைக்குள்ளே, அதாவது இந்த பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையிலிருந்து அவரை வெளியே கொண்டு வந்து சாதாரண சிறைச்சாலையை வைப்பதற்காக. காரணம், பூசா சிறைச்சாலையில் இருந்தால் கடும் பாதுகாப்பு இருக்கும், அவர்களுக்கு இந்த கஞ்சா குடு எதுவுமே பாவிக்க முடியாது. ஆனால் சாதாரண சிறைச்சாலைக்குள்ளே அதெல்லாம் காசை கொடுத்தால் புழங்குமாம். அதுதான் உண்மைத்தன்மை கொண்ட விடயம். என்னவும் சிறைக்குள்ளே காசு இருந்தால் வாங்கி கொள்ளலாம் என்பதுதான் சிறையிலிருந்து வந்தவர்கள் சொல்கின்ற விடயம். எனவே அப்படி சாதாரண சிறைச்சாலைக்குள் அவரை கொண்டு வர வேண்டும் என்றால் நீதி மற்றும் சிறைச்சாலைகள் விவகாரங்கள் அமைச்சுக்கு கீழே இருக்கின்ற அதிகாரிகளுக்கு 50 மில்லியன் கொடுக்க வேண்டும். எனவே இதிலே தேசப்பந்து தென்னக்கோனுக்கு 50 மில்லியன், இந்த நீதி மற்றும் சிறைச்சாலைகள் விவகாரங்கள் சார்ந்த அதிகாரிகளுக்கு 50 மில்லியன், இந்த சமன் ஏக்கநாயக்கவுக்கு 50 மில்லியன் கொடுக்க வேண்டும். அத்தோடு சிறைச்சாலைக்குள்ளே அவரை பாதுகாத்து வருகின்ற இந்த சிஐடி அதிகாரிகள், இந்த கரக்கட்டாவை பாதுகாத்து வருகின்ற சிஐடி அதிகாரிகள் 2 பேருக்கு 50 மில்லியன் கொடுக்க வேண்டும். மொத்தமாக 200 மில்லியன்கள். தங்களுக்கும் ஒரு 100 மில்லியன் வைத்து 300 மில்லியன்கள் ஒப்பந்தமாக கேட்டிருக்கின்றார்கள் தங்களுக்கு தரும்படி. அதாவது 30 கோடி ரூபாய்கள். இதற்கு முன்னர் 50 கேட்கப்பட்டது, 30க்கு வந்திருக்கின்றது. 50 கோடி 300 மில்லியன், 50 கோடி 500 மில்லியன், பின்னர் 300 மில்லியன் கேட்கப்பட்டது, 30 கோடியாக கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்று சொன்ன இந்த ஹரக்கட்டானுடைய மனைவி அவர்களுக்கு 200 மில்லியன்களை, அதாவது 20 கோடி ரூபாய்களை தருவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றாராம். அதிலே முதற்கட்டமாக 120 மில்லியன்களை, அதாவது 12 கோடிகளை தருவதற்கு ஒப்பந்தம் பேசப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே ஹரக்கட்டானுடைய மனைவி மதுசிகா மதுவந்தி அதிலே 100 மில்லியன் ரூபாய்களை, இலங்கை பணத்திற்கு 100 மில்லியன்களாம், ஆனால் அங்கே கொடுக்கப்பட்டது டிர்ஹாம் என்று சொல்லப்படுகின்ற துபாய் நாட்டினுடைய பணம். டிர்ஹாம் என்று சொல்லப்படுகிற துபாய் நாட்டினுடைய பணத்திலே 100 மில்லியன்களை இந்த வாக்குமூலங்களை வழங்கியிருந்த ஹர்பியினுடைய வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றாராம். அந்த பணத்தை குறித்த நபர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த ரஹித ராஜபக்ச தரப்புக்கு கொடுக்கப்பட்டு அது உண்டியல் மூலமாக இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றதாம். பின்னர் இலங்கை ரூபாவில் 20 மில்லியன், அதாவது முதல் 100 மில்லியன், பின்னர் 20 மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் டிர்ஹாமிலே தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை பண பெறுமதியானது 20 மில்லியன்கள். மொத்தமாக 120 மில்லியன்கள், அதாவது 12 கோடிகள் இந்த ரஹித ராஜபக்ச சரித்த அபயசிங்க தரப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். அது உண்டியல் மூலமாக இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. அது அனுப்பி வைக்கப்பட்ட பின்னர் அந்த பணம் வந்த பின்னர் இவர்கள் வேலையை செய்வார்கள் என்று எதிர்பார்த்திருந்த இந்த ஹரக்கட்டானுடைய மனைவிக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிதான். இதனால் பணத்தை திருப்பி கேட்டிருக்கின்றாராம்.
பணத்தை திருப்பி கேட்டபோது அவர்கள் பணம் ரஹித ராஜபக்சவின் கைக்கு சென்றிருக்கின்றது, எனவே இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது, அவருக்கு பாதி பங்கு போயிருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றாராம் இந்த சஜித் பிரேமதாசனுடைய கட்சி உறுப்பினரான சரித்த அபயசிங்க. இந்த சரித்த அபயசிங்க இதனால் 20 மில்லியன் ரூபாய்களை மாத்திரம் அவர்கள் அந்த பெண்ணிடம், அதாவது பணத்தை கொடுத்த ஹரக்கட்டானுடைய பெண்ணிடம் கொடுத்திருக்கின்றாராம். ஏனைய 100 மில்லியன்களுக்கு கணக்கு காட்டவில்லை. எனவே 20 மில்லியன்கள் மாத்திரம் தான் திரும்ப பெறப்பட்டது, 100 மில்லியன்கள் எங்கே என்று தெரியாமல் போனதாம். இது இந்த நீதிமன்றத்துக்கு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சமர்ப்பித்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஹர்பியினுடைய வாக்குமூலம், ஹேரத்தனும் ஹர்பியினுடைய வாக்குமூலம். காரணம், அவர்தான் இந்த பணத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த நபர் என்ற அடிப்படையில் வாக்குமூலங்களை வழங்கி இருக்கின்றாராம். எனவே இப்போது விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்ற போதுதான் பலருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் விஜயதாச ராஜபக்சவும் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலே தீவிர பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக ரணிலினுடைய ஒரு சாம்ராஜ்யமே இப்போது ஆட்டம் கண்டிருக்கின்றது. ரணிலினுடைய பிரத்யேக ஆலோசகர், மிக நெருங்கிய நண்பர், அத்தோடு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது தேசிய பாதுகாப்பினுடைய ஆலோசகராக இருந்த இந்த சாகர ரத்நாயக்க இதிலே மிக முக்கியமான குற்றவாளியாக இப்போது இனம் காணப்பட்டிருக்கின்றார், அல்லது இந்த விடயத்திற்குள்ளே பெயர் அடிபடுகின்றவர்களாக காணப்பட்டிருக்கின்றார். அத்தோடு தேசப்பந்து தென்னக்கோன் பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். முன்னாள் போலீஸ் அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனினுடைய பெயரை ஏற்கனவே ஹரக்கட்டா உச்சரித்திருந்தார் என்பது மிக முக்கியமான விடயம். நீதிமன்றம் வழக்கொன்றுக்கு சென்றுவிட்டு மீண்டும் சிறைக்கு செல்கின்ற போது ஊடகவியலாளர்கள் முன் நான் கொலை செய்யப்பட்டால் இதற்கு காரணம் தேசப்பந்து தென்னக்கோனும் டிரான் அலசும் தான், அப்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசும் தான், ஒப்பந்தம் பேசப்பட்டது கொடுக்கவில்லை என்றுதான் என்னை சிறையிலே வைத்திருக்கின்றார்கள், என்னை தப்ப வைப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்தார்கள் என்ற அடிப்படையிலே ஒரு மிக பெரும் பூகம்பத்தை கிளப்பி விட்டு சென்றிருந்தார் இந்த ஹரக்கட்டா சிறைக்கு செல்கின்ற போது, நீதிமன்றத்திலிருந்து சிறைக்கு செல்கின்ற போது. அந்த விடயம் இங்கே உண்மை என்று வருகின்றது. காரணம், ரஹித ராஜபக்ச தரப்பு ஒப்பந்தம் பேசுகின்ற போது இந்த ஹரக்கட்டானுடைய மனைவியிடம் தேசப்பந்து தென்னக்கோனுக்கும் 50 மில்லியன்கள், அதாவது 5 கோடி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். தேசப்பந்து தென்னக்கோனுடைய பெயரும் உச்சரிக்கப்படுகின்றது. அதோடு சமன் ஏக்கநாயக்க, இந்த சமன் ஏக்கநாயக்க சிறிது நாட்களுக்கு முன்னர் சிறையிலே இருந்தார். பல நாட்களாக அவர் சிறையில் இருந்தார், 3 மாதங்கள் வரையிலே சிறையில் இருந்தார் சொல்லப்படுகின்றது. காரணம், ரணில் விக்ரமசிங்க இந்த இங்கிலாந்துக்கு பயணம் செய்த போது அரச நிதியை, தன்னுடைய தனிப்பட்ட பயணம் ஆனால் அரச நிதியை பயன்படுத்தி சென்றாராம். அதனை தன்னுடைய தனிப்பட்ட நிதிதான் என்று, அல்லது இதை உத்தியோகபூர்வ அரச பயணம்தான் என்று மாற்றுவதற்காக அப்போதைய ஜனாதிபதியின் செயலாளராக இருந்து சமநேக்க நாயக்க முயற்சித்திருந்தார் என்ற அடிப்படையில் அவரும் கைது செய்யப்பட்டு சிறை அடைக்கப்பட்டிருந்தார். அந்த சமநேக்க நாயக்கவுக்கு தான் மீண்டும் ஒரு சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விஜயதாச ராஜபக்ச அவரும் அப்போது ரணில் காலத்திலே நீதி அமைச்சர், சிறைச்சாலைகள் விவகாரங்கள் அமைச்சர். அதனால் தான் இந்த ரஹித ராஜபக்ச என்ற இந்த சட்டத்தரணி அவருடைய தந்தையான விஜயதாச ராஜபக்ச சிறைச்சாலைகள் விவகாரங்கள் அமைச்சராக இருக்கின்றார். இதனை வைத்துக்கொண்டு காய் நகர்த்தி இருக்கின்றார் போல் இருக்கின்றது இந்த ஹரக்கட்டாவை மீட்பதற்காக என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருகின்றது. இப்படி பலருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. டிரான் அலசினுடைய பெயரை ஏற்கனவே இந்த ஹரக்கட்டா சொல்லியிருந்ததன் காரணமாக அவரும் உள்ளே வருகின்றார். எல்லோருமே ரணிலினுடைய ஆட்கள் தான் என்பது மிக மிக முக்கியமான விடயம். எனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு இதிலே தொடர்பு இருக்குமா என்பது ஒரு பெரும் கேள்விக்குறி. இதிலே சொல்லவும் முடியாது. காரணம், இல்லாமலும் இருக்கலாம். எனவே இது பெயரை குறிப்பிட்டு இன்னென்ன நபர்கள் தொடர்பட்டிருக்கின்றார்கள் என்று நீதிமன்றத்திற்கு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அறிக்கை சமர்ப்பித்திருப்பதாக சில சிங்கள புலனாய்வு ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. உடனடியாக நீதிமன்றம் விசாரணைகளை தீவிரப்படுத்தும்படி சொல்லி இருக்கின்றார்கள். மிக விரைவிலே அடுக்கடுக்காக அல்லது அடுத்தடுத்து இந்த சமன் ஏக்கநாயக்க, இந்த சாகல ரத்நாயக்க, தேசப்பந்து தென்னக்கோன் எல்லோருமே இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு வாக்குமூலம் வழங்க செல்வார்கள் என்பது மாத்திரம் தெரியும். அதிலே ஒரு சிலர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்போது கழுத்துப்பிடியிலே சிக்கிவிட்டார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். மேலும் ஒரு முக்கிய செய்தி என்று பார்க்கின்ற போது தயாஸ்ரீ ஜெயசேகர ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் திடீரென்று பார்த்தால் பாராளுமன்றத்துக்குள் இருந்து செங்கோலை திருடி கொண்டு ஓடுவதற்கு ஒரு குழு முயற்சித்தது, எதிர்க்கட்சிகள் குழு முயற்சித்திருந்தது. இந்த எதிர்க்கட்சிகள் குழுவினுடைய முயற்சியை ஆளும் கட்சியும் அங்கிருக்கின்ற காவலர்களும் சேர்ந்து தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். இந்த செங்கோலை திருடுவதிலே முன்னின்று செயற்பட்டவர், அல்லது செங்கோலை புடுங்கிக் கொண்டு ஓடுவதிலே முன்னின்று செயற்பட்டவர் இந்த தயாஸ்ரீ ஜெயசேகர. இந்த தயாஸ்ரீ ஜெயசேகர தான் இந்த அரசாங்கத்தின் மீதும் இந்த அரசாங்கத்துடைய செயற்பாடுகள் மீதும் அடிக்கடி போலியான, உண்மையை சொன்னால் பரவாயில்லை, போலியான குற்றச்சாட்டுகளை அடிக்கடி முன்வைத்து வருகின்றவர் தான் இந்த தயாஸ்ரீ ஜெயசேகர. அதோடு சுரேசாலை விடுதலையிலே முன்னின்று செயற்படுகின்றவர்களே இவரும் ஒருவர் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் தயாஸ்ரீ ஜெயசேகரனுடைய செயற்பாடுகள் பெரும் அதிருப்தியில், அதாவது எதை எடுத்தாலும்
எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விதமாகவே தயாசிறி ஜெயசேகர செயற்பட்டு வருகின்றார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித்தா தயாசிறி ஜெயசேகரவா என்று தெரியாத அளவுக்கு தயாசிறி ஜெயசேகர் அந்த அளவுக்கு எதிர்க்கட்சியினுடைய செயற்பாடுகளில் முன்னின்று செயற்பட்டு வருபவராக இருக்கின்றார். இப்போது அவருக்கு ஒரு சிக்கல் நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து எடுக்கப்பட்ட பணத்தை மோசடியாக பயன்படுத்தினார் என்ற அடிப்படையிலே அவருக்கு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு பெரும் ஒன்று வைத்திருக்கின்றார்கள். 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் என்றால் அப்போது ஜனாதிபதியாக மைத்திரி இந்த காலப்பகுதி. மைத்திரிபால சிறிசேன எல்லாம் ஒரே கட்சி தான். இவர்கள் தான் மைத்திரியும் இந்த தயாசிறி ஜெயசேகரும் ஒரே கட்சியில் இருந்தவர்கள் தான். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்தவர்கள் தான். எனவே அந்த மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்தபோது இந்த தயாசிறிக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதான். மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது ஜனாதிபதியாக இருந்த மைத்திரி ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஒரு தொகை பணம் எடுத்து அவருடைய மருத்துவ செலவுக்கு கொடுத்திருக்கின்றாராம். ஆனால் அது தொடர்பாக அந்த பணம் எப்படி செலவழிக்கப்பட்டது என்று கேள்வி கோரப்பட்ட போது, அரசாங்கத்தினால் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சார்ந்தவர்கள் கேள்வி கோரிய போது அதற்கு சரியான பதிலை கொடுக்கவில்லை. மாறாக போலியான பல ஆதாரங்களை கொடுத்திருக்கின்றாராம் இந்த தயாசிறி ஜெயசேகர. அத்தோடு அப்படி ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பணத்திலே ஒரு பகுதி அவருடைய வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டது என்ற ஆதாரம் கிடைத்திருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்திருப்பதாக ஐபிசி தமிழ் ஊடகம் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது. எனவே மிக விரைவிலே தயாசிறி ஜெயசேகரவுக்கு மிக பெரும் சிக்கல் நிலை ஏற்பட போகின்றது. அல்லது அவர் விசாரணைக்கு அழைக்கப்படலாம், வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படலாம், வளமையை போன்று ஒருவேளை கைது செய்யப்படலாம் அல்லது கைது செய்யப்படாமலும் போகலாம் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். எனவே இப்போது பெரும் புள்ளிகள், பெரும் தலைகள் எல்லாம் உருள ஆரம்பித்திருக்கின்றது. கொழும்பு அரசியல் பெரும் பதட்ட நிலை அல்லது பரபரப்பான நிலைக்கு வந்திருக்கின்றது சொல்ல வேண்டும். அதிலும் ரணிலோடு கூட்டிருந்த பலர் இப்போது சிக்கி இருக்கின்றார்கள். இந்த ஹரக்கட்டாவை விடுவித்தல் அல்லது வழக்கிலிருந்து விடுவித்தல், வேறு சிறைச்சாலைக்கு மாற்றுதல் என்ற பல விடயங்கள் சார்ந்து இப்போது சிக்கி இருக்கின்றார்கள் ரணில் தரப்பு சார்ந்தவர்கள். அத்தோடு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு முன்னாள் அமைச்சர்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கின்றதாம். இந்த விஜயதாச ராஜபக்சனுடைய மகன் ரஹித ராஜபக்ச போன்று இன்னும் பல முன்னாள் அமைச்சர்களுடைய பிள்ளைகளுக்கு குறிவைத்திருக்கின்றார்களாம். இதிலே இதற்கு முன்னரே ஒரு பிள்ளை சிக்கியிருந்தார். அதான் ஹெஹேலிய ரம்புக்வலனுடைய மகன் ரமித் ரம்புக்வல. அதே போன்று இப்போது விஜயதாச ராஜபக்சனுடைய மகன் ரஹித ராஜபக்ச சிக்கியிருக்கின்றார். இப்படி இன்னும் பல அமைச்சர்களினுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய மகன்களுக்கு குறிவைத்திருக்கின்றார்களாம். மிக விரைவில் அவர்கள் எல்லாம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட போகின்றார்கள். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு ரஹித ராஜபக்ச போன்று கைது செய்யப்படலாம். காரணம், தந்தைமார் அமைச்சர்களாக இருந்தபோது அவர்கள் பெரும் விளையாட்டு காட்டியிருக்கின்றார்களாம். பாதாள உலக குழுவுக்குள்ளே பூந்து விளையாடி இருக்கின்றார்களாம் பலர். எனவே மிக விரைவிலே சிக்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம்